வணக்கம் நண்பர்களே, சிவின் ஃபுட்டில் இன்றைக்கி சன்னா பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருள்கள்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசியை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 3 எண்ணெய் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன தக்காளி 5 எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கடல் பாசி, மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு சுண்டல் எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரிஞ்சதும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா இந்தளவுக்கு தக்காளி வெங்காயத்தோட நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா வேக வச்ச சுண்டலை இது கூட சேர்த்துக்கலாம். 1 கப் சுண்டல் இது கூட சேர்த்துக்கலாம். சுண்டலை சேர்த்துட்டு மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி 1.25 சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு அரை லெமனை பிழிஞ்சுக்கலாம். பிழிஞ்சிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். உப்பு சரி பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 2 டம்ளர் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டி வர அளவுக்கு
வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு ஊறி வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்ததுக்கு அப்புறமா தம் போடுறதுக்காக ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு அது மேலே வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணால் சன்னா பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சன்னா பிரியாணி ரெடி.